ஹாய்! இப்போ நம்ம என்ன பிளேஸில் இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஊட்டியோட ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கோம். அடுத்து நம்மளுக்கு 2:30க்கு ட்ரெயின் அங்கேருந்து ரூம் வெக்கேட் பண்ணிட்டு வந்தாச்சு. அதுக்கடுத்து ஃபஸ்ட் டைம் நான் ரயில்வே ஸ்டேஷன் வந்திருக்கேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி ரயில்வே ஸ்டேஷன் நான் வந்ததே கிடையாது. ஏன் அப்படின்னா எனக்கு போக வேண்டிய அவசியம் ஏற்படலை. எங்கே போனாலும் லாங் டிஸ்டன்ஸ் போனாலும் ட்ராவல்ஸே யூஸ் பண்ணிட்டதுனால பெருசாக போகலை. ஆனால் இனிமேல் ட்ரெயினில் போகாமல் தான் நல்லா இருக்காது இல்லையா? அதனால இன்றைக்கி சரி ட்ரெயினில் போயிடுவோம் அப்படின்னு சொல்லி வந்தாச்சு. ஊட்டி ரயில்வே ஸ்டேஷனில் நின்றுட்டுருக்கோம். இதுக்கு அடுத்து இங்கே ஊட்டியிலேருந்து குன்னூர் வரைக்கும் அந்த ஸ்டீம் என்ஜினில் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்குது. இது ஊட்டி ரயில்வே ஸ்டேஷனில் ஹெரிட்டேஜ் மியூசியம். நெக்ஸ்ட் டைம் வரும்போது ஹாலிடே ஹோம் புக் பண்ணிட்டு வந்துடுவோம். நல்லா நீட்டாக இருக்குமா? போட்டிங்லாம் போகலான்னு பிளான் பண்ணணும். ஆனால் லக்கேஜ்லாம் இருக்கிறதுனால நம்மளால் போட்டிங் போக முடியல. ஸோ நோ ப்ராப்ளம், போட்டிங்லாம் நம்ம தான் ஆல்ரெடி அங்கே tirparapu ஃபால்ஸ்லலாம் tirparapu ஃபால்ஸா? ஐயோ எங்கே போனேன்னு வேறு தெரியலையே. அது ஒரு ஃபால்ஸ் போய் வீடியோலாம் போட்டேன்ல, லாஸ்ட் வீடியோ அந்த லிங்க்லாம் கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த லாஸ்ட் டைம் நாங்கள் எங்கே வெளில போனோம் அப்படிங்கிறது. அதனால சரி அதே மாதிரி போட்டிங் தானே அப்படின்னு சொல்லி நாங்கள் போகல இந்த டைம். இந்த ஷாப் நேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லி ஊட்டியோட ஜங்ஷன்லேயே இந்த ஷாப் இருக்குது. இதில் என்ன வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊட்டியோட ஸ்பெஷலான சிக்னேச்சர் ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. அப்புறம் ரேராக கிடைக்கக்கூடிய, இதில் ஊட்டியில் மட்டுமே கிடைக்கக்கூடிய சில பிளான்ட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் ஊட்டிக்குனே சில ஸ்பெஷலான ஐட்டங்கள் இருக்கும்ல, அந்த மாதிரி சில கிராஃப்ட்ஸ் ஒர்க்லாம் அதிலேயே பண்ணி வச்சுருந்தாங்க. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஷூ போட்டிருக்கவே முடியலையா, அதனால சரி ஒரு புது ஷூ வாங்கலான்னு சொல்லி ஷூ கடையை தேடி போயிட்டு இருக்கிறோம். லஞ்சு சாப்பிட்றதுக்காக உட்காந்துருக்குறோம். அண்ட் ஒரு விஷயம் நான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். நேற்று ஒரு சாரீ வாங்கினேன். இங்கே ஊட்டியில் என்ன சாரீ ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாழைநார் சாரீ. வாழைநார்லேயே சாரீ செஞ்சுருக்காங்க. பார்த்தா நார்மலான காட்டன் சாரீ மாதிரி தான் இருக்கும். இது ஒரு 1000 ரூபாய்க்கு வாங்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் வாழைநார் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அது எக்ஸ்பென்சிவாக இருக்குது. நான் உங்களுக்கு காட்டுறது. ட்ரெயினில் ஏறிட்டோம். ஆல்ரெடி ரிசர்வ் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ ஏரியா நீங்கள் ஆன் த ஸ்பாட்டில் டிக்கெட் வாங்கணும்னா கொஞ்சம் கஷ்டம்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி ரிசர்வ் பண்ணி வச்சுட்டு வந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும்.
வருது. ஸ்டீம் இன்ஜினை வந்து இப்போ அட்டாச் பண்ண போகிறாங்க. குன்னூரில் வந்து இறங்கிட்டோம். ட்ரெயின் ஜேர்னி வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் மை ட்ரெயின் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு மொத்தத்தில். அடுத்து குன்னூர் டு மேட்டுப்பாளையம்க்கு வந்து நாங்கள் டிக்கெட் ரிசர்வ் பண்ணாமல் விட்டோம். ஸோ இறங்க வேண்டியதாயிடுச்சு. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கல்லிக்கட்டுக்கரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா, பை பை டு ஆல். மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.